பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் நெய். சரியா? இது வந்து ஒரு 1/4 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 12 பீஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் ப்ரெட் அது. முந்திரி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மெலன் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை இது ஒரு 100 கிராம் இருக்குது. அப்புறம் 1/2 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன். கோவா வந்து 200 கிராம் இருக்குது. 125 கிராம் போடலாம். ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணணும். ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த ப்ரெட் அல்வா செய்யணும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம செய்யலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து முஸ்லீம்ஸுங்க ஃபெஸ்டிவலு, கல்யாணம் அதெல்லாம் இது நிறைய செய்வாங்க. ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க. நாம்ளும் அதே மாதிரி செய்யலாமா? சரி வாங்க. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரெட்டை போட்டு நிறைய போடவேனா, ஒரு 7-8 பீசஸ் போட்டு பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். ஆயில் நல்லா சுட்டுடுச்சு இல்லை? அதனால் ஃப்ளேம் கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க. இல்லைன்னா வந்து ப்ரெட்டு வந்து தீஞ்சிடும். இந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அடுப்பில் இந்த மாதிரி அகண்ட பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஹல்வா கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1/2 லிட்ரு பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா? 1/2 லிட்ரு பால் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து கொஞ்சம் சூடு ஏறட்டும். கொஞ்சம் சூடு ஏறிட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரெட்டு கொஞ்சம் போட்டுடலாம். இப்போது பால் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. நாம் அதில் அந்த ப்ரெட்டெல்லாம் போட்டுடலாமா? ஆயிலில் ஃப்ரை பண்ணது அந்த ப்ரெட்டெல்லாம் போட்டு இது நல்லா ஊறிடும். சரியா? இப்படி போடலாம். பாலில் அந்த பொரிச்சோம் இல்லைங்களா? அந்த ப்ரெட்டெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இதில் நல்லா ஊறட்டும். ரொம்ப நம்ம கிளறினே இருக்கக்கூடாது, இல்லை ரொம்ப மேஷ் ஆகிடும். சரியா? இப்போது கோவா எடுத்து வச்சோம் இல்லைங்களா? அதையும் சேர்க்கலாம். அதில் இன்னும் கூட இதில் மில்க் மெய்டு கூட சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் மெய்டு கூட சேர்க்கலாம். அப்புறம் முந்திரி திராட்சை இல்லாமல் பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ நட்ஸுங்க எல்லாம் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோவும் ப்ரெட் அல்வா செம டேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் கோவா மட்டும்தான் அதில் சேர்க்குறதில்ல. சரியா? நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ சர்க்கரை எடுத்து வச்சோம் இல்லைங்களா? அது சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாம் சேர்ந்துடுச்சு. ப்ரெட்டு, கோவாலாம், சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்படி சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 50 கிராமு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி போடலாம். இப்போ வந்து இன்னொரு கடாயில் நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி, திராட்சை எல்லாம் ஃப்ரை பண்ணி இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். நெய் சொன்னேன் இல்லைங்களா? நெய் நல்லா நிறைய போடுங்க. நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். ஹல்வா இல்லையா? நான் 3-4 சொன்னேன் இல்லைங்களா? தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
திராட்சை போடலாம். ஃபஸ்ட்டு திராட்சை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி போடாதீங்க, ஏன்னா இது சீக்கிரம் பொரிஞ்சிடும், அதனால தான். இப்போ முந்திரி போடலாம். ஃபஸ்ட்டு திராட்சை எடுத்துட்டேன், அப்புறம் முந்திரி போட்டு ரொம்ப பொரித்து எடுக்காதீங்க. இந்த கலர் வந்து மாறிடும், எதுவாக இருந்தாலும், முந்திரியாக இருந்தாலும் திராட்சையாக இருந்தாலும். இந்த மெலன் சீட்ஸ் வந்து பொரிக்க வேண்டாம், அப்படியே டைரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். இப்போது திருப்பி அந்த ஹல்வா எடுத்து வச்சுட்டு நம்ம பொரிச்சோம் இல்லைங்களா, முந்திரி திராட்சை எல்லாம் போடலாம். கூடவே மெலன் சீட்ஸ் போடலாமா? அந்த முந்திரி திராட்சைலாம் பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த கீயை வந்து நான் இதிலே ஊற்றிட்டேன். சரியா, இந்த ஹல்வாலே நான் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கலாம். அவ்வளோதான், ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ப்ரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி செய்து பாருங்கள், நீங்களும் சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க. ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் செய்யுங்க, இல்லை யாருன்னா கெஸ்ட்டு வராங்கள அது மாதிரி டைம்லலாம் செய்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா, எப்போவுமே கேசரி இதெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, பாயாசம் கேசரி அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி ஒரு ப்ரெட் அல்வா செய்து கொடுங்க. சரியா, இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம்.